ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குரூப் 2A மெயின்ஸ் மற்றும் குரூப் 4க்கு தமிழில் வந்து இலக்கணம் இருக்குது. தமிழில் வந்து மொத்தம் 100 கொஸ்டினில் வந்து 40 கொஸ்டின் வந்து இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்க. இப்போ வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து 60 கொஸ்டின் வந்து தமிழ்லேருந்து கேட்குறாங்க. அந்த 60 கொஸ்டினுமே இலக்கணத்துலேருந்து எடுக்கிறாங்க. அந்த இலக்கணத்தை நம்ம பேசிக்லேருந்து அப்படி பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ வந்து இலக்கணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனோம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குன்னு மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வேலைக்கு போனாலும் நமக்கு வந்து இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபைலோ ஏதோ ஒன்று வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அதில் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை எதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். இலக்கணத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இலக்கணம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணம் பயன்படுது. இலக்கணத்தை வந்து 5 இலக்கணமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 5 இலக்கணம் என்னென்னு பார்த்தோம்னா, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி 5 இலக்கணமாக பிரிச்சிருக்காங்க. 5 இலக்கணமும் கிடைக்கப்பெற்ற நூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரசோழியம். 3 இலக்கணம் கூறும் நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். 5 இலக்கணம் கூறும் நூல் வந்து அகத்தியம். ஆனால் அகத்தியம் வந்து நமக்கு கிடைக்கப்படல. இப்போ வந்து நம்ம இலக்கணத்தை அப்படி 1 by 1 பார்க்கலாம். எழுத்திலக்கணம் மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் இலக்கணம் பயன்படுவதே இலக்கணத்தின் பயனாகும். தமிழ் இலக்கண வகைகள் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எழுத்திலக்கணம் பார்க்கலாம். எழுதப்படுவது எழுத்து எனப்படும். இன்னும் விரிவாக சொன்னோம்னா, மொழிக்கு முதற் காரணமாக அமைகின்ற அணுத்திரளின் காரியமாகிய ஒளித்திரளே எழுத்து எனப்படும். எழுத்தை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய மொத்தம் 30 எழுத்து தான் முதல் எழுத்து. ஓகே. அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்த எழுத்துக்கள் பார்த்தோம்னா 247. இது வந்து தமிழில் இருக்கிற மொத்த எழுத்துக்கள். அப்புறம் வந்து எழுத்துக்களின் வகைகள். தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். அவை யாவன்னா, முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா தமிழில் உள்ள பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். இவை மொழிக்கு முதலில் வரும். இது வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சார்பெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறக்கின்ற 216 உயிர்மை எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள் எனப்படும். இவை வந்து 10 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒட்டளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிற எழுத்துக்களோட துணை இல்லாமல் தாமே தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டவை தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து இவை இயங்கும். தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா 12. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ ஆகியன உயிரெழுத்துக்கள் ஆகும். இப்போ பார்த்தோம்னா, இந்த உயிரெழுத்துக்களில் உயிர்குறில் அப்படின்னு ஒரு 5 எழுத்தை சொல்லுவாங்க. அது வந்து குறுகிய ஓசை உடையவை. அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா, அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 உயிர்குறில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் நெடில் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இவை வந்து நீண்ட ஓசை உடையவை. இவை வந்து நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம், அது வந்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துக்கள் ஆகும். அது பக்கம் பார்த்தோம்னா, உயிர்குறில் உயிர்மை எழுத்துக்கள்ல குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை வந்து உயிர்மை குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எழுத்துனா, க, ஞ, ச இந்த மாதிரி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்களை நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து உயிர்மை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, கா, சா இந்த மாதிரி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பொருளை வந்து சுட்டி சொல்றதுக்காக சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 எழுத்து வந்து தமிழ்ல இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம்னா சுட்டெழுத்துக்களை வந்து 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று வந்து புறச்சுட்டு. இதுல வந்து அகச்சுட்டு அப்படின்னா, சொல்லின் உள்ளே நின்று சுட்டு பொருளை உணர்த்தினால் அது வந்து அகச்சுட்டு. அதாவது இந்த சொல்ல வந்து பிரிச்சா பொருள் தராது. சுட்டு எழுத்தை நீக்கிட்டோம்னா பொருள் தராது. இது வந்து அவன், இவன், உவன். அதுக்கப்புறம் புறச்சுட்டு அப்படின்னா, சொற்களின் வெளியே நின்று சுட்டு பொருளை உணர்த்தினால் இது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். அது என்னன்னா, அப்பன், இந்த பையன் அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா இப்ப பக்கத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவரை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு பயன்படுத்துற எழுத்து தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா இவன், இது, அதாவது இ, அதாவது அண்மை சுட்டு எழுத்து வந்து இ. இதுவே சேய்மை சுட்டு அப்படின்னா தொலைவில் இருக்கிற ஒருத்தரை வந்து சுட்டி காட்டுற பயன்படுத்துற எழுத்து தான் சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு எழுத்து வந்து ஆ, அப்பையன், அது, அவன், அந்த மாதிரி. சேய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம். இடைச்சுட்டு அப்படின்னா இப்போ தொலைவில் இருக்கிறவங்களையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடுவில் இருக்கிறவங்களை கூப்பிட்றதுக்காக இது பயன்படும். ஆனால் இப்போ இது வந்து பயன்பாட்டில் இல்லை. ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து இடைச்சுட்டா பயன்படும். ஆனால் ஊ வந்து இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு வினா பொருளை சுட்டி வருகின்ற எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினா எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்னும் 5 எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எவன், யார், அவனா, அவனோ, ஏன். ஏ என்ற எழுத்து பார்த்தோம்னா சொல்லின் முதல்ல நின்று வினா பொருளை தரும். எது, யா, எது, யாது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆ, ஓ அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் நின்று வினா பொருளை தரும். அவனா, சென்றானோ, இந்த மாதிரி. ஏ என்ற எழுத்து பார்த்தோம்னா சொல்லுக்கு முதல்லையும் இறுதியிலே நின்று வினாப்பொருளை தரும். ஏது, வந்தானே, அந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அகவினா, சொல்லின் உள்ளே நின்று அகப்பொருளை தருவது அகவினா எனப்படும். பிரிச்சா வந்து பொருள் தராது. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எங்கு, எப்படி. அதுக்கப்புறம் புறவினா அப்படின்னா சொல்லின் வெளியே நின்று வினாப்பொருளை உணர்த்தி வருவது புறவினா எனப்படும். இது வந்து பிரிச்சா பொருள் தரும். எப்பொருள், ஏ கூட்டல் பொருள் எப்பொருள், ஏ கூட்டல் பையன் எப்பையன். அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்து சார்ந்து இருக்கும். அதாவது 2 பிறப்பு, தொழில், மாத்திரை போன்றதெல்லாம் ஒத்துமையாக வரதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள்ல வந்து நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் தான் இன எழுத்துக்கள் ஆகும். அதாவது ஆக்கு வந்து ஆ, ஈக்கு வந்து இ, ஊக்கு வந்து உ, ஏக்கு வந்து ஏ, ஓக்கு வந்து ஓ. அப்புறம் வந்து ஐக்கு வந்து இது கிடையாது, அது வந்து ஈயோட இதுதான் வரும். அதுக்கப்புறம் அவ்வுக்கு வந்து இது இன எழுத்துன்னு பார்த்தோம்னா ஊ வரும். இதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னு பார்த்தோம்னா இது வந்து இதால தனித்து இயங்க முடியாது. இது வந்து உயிரெழுத்துக்களோட சேர்ந்து வரும், இல்லைன்னா உயிர்மெய் எழுத்துக்களோட சேர்ந்து வரும். தமிழ்ல மொத்தம் மெய்யெழுத்துக்கள்னு பார்த்தோம்னா 18 இருக்கு. மெய்யெழுத்து 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். இப்போ வல்லினம் பார்த்தோம்னா வன்மையான ஓசையுடைய, இது வந்து மார்புல இருந்து பிறக்கும். வல்லின எழுத்துக்கள் வந்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 6 எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் எனப்படும். மெல்லின எழுத்துக்கள் இவை வந்து மென்மையான ஓசையுடையவை. இவை வந்து மூக்குல இருந்து பிறக்கும். இங்கு, இன்னு, இந்து, இன்னு, இஞ்சு, இம்மு, இன்னு, இந்த மாதிரி 6 எழுத்துக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இடையின எழுத்து, அதாவது மார்புக்கும் மூக்குக்கும் இடையில கழுத்துல இருந்து பிறக்கிற எழுத்துக்கள் வந்து இடையின எழுத்துக்கள் எனப்படும். இது வந்து இரு, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு என 6 எழுத்துக்கள் வரும். இது வந்து இடையின எழுத்து எனப்படும். ஓகே. அப்புறம் பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின மெய்களுக்கு மெல்லின மெய்களும், வல்லின மெய்களுக்கு மெல்லின மெய்கள் வந்து இணை எழுத்துக்கள் எனப்படும். அதாவது இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. இவை வந்து ஒன்றுக்கு இனமாக இருக்கும். அதனால வந்து இவை வந்து இணை எழுத்துக்கள் ஆகும். இடையின எழுத்து 6மே ஒரே இனமாகும். அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம்னா மொத்தம் 12 × 18 216 வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. இது போக ஆயுத எழுத்து இருக்கு. இவை வந்து 3 புள்ளிகளை கொண்டது. இது வந்து தனித்து இயங்காது, மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து தான் இது வந்து இதாகும். இதற்கு வந்து ஆயுத எழுத்துக்கு வந்து தனிநிலை, முப்பால் புள்ளி, புள்ளி எழுத்து, அடுப்பெழுத்து என 3 பேர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அளபடை. இப்போ வந்து ஒரு எழுத்து தன்னோட ஓசையில இருந்து நீண்டு ஒலிக்கிறது தான் நம்ம வந்து அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அளபு கூட்டல் எடை அளபடை. அளபு அப்படின்னா மாத்திரை. ஒரு செயல்ல வந்து ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்வதற்காக அதன் இணை எழுத்து சேர்ந்து ஒலித்து மிகுதிப்படுத்துவதுதான் அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இதை அளபடையை வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று உயிரிழபடை, ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா உயிரிழபடை செயலில் ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்வதற்காக உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 அளபெடுப்பது
நீண்டு ஒலிப்பது உயிரிழபடை எனப்படும். உயிரிழபடையை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. அவை என்னென்னு பார்த்தோம்னா செய்யுளிசை இலபடை, இன்னிசை இலபடை, சொல்லிசை இலபடை அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. இப்போ செய்யுளிசை இலபடைக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தோம்னா இசை நிறை இலபடை அப்படின்னு சொல்லுவாங்க. செயலிசை இலபடை அப்படின்னு பார்த்தோம்னா செயலில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்து தனக்குரிய 2 மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்கும். இது செயலிசை இலபடை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஓதல் வேண்டும். அதுக்கப்புறம் இன்னிசை இலபடை செயல்ல வந்து ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசையை தருவதற்காக குற்றெழுத்து வந்து நெட்டெழுத்தாக நீண்டு ஒலிப்பது வந்து இன்னிசை இலபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கெடுப்பதுவும், கெட்டார்க்கு சார்வா எடுப்பதுவும், அந்த மாதிரி. ஓகே, இது வந்து இவ்வளபடை வந்து அப்படின்னு கொண்டு வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிசை இலபடை செயல்ல வந்து ஓசை குறையாத இடத்தும் வந்து ஒரு பெயர் சொல் வந்து வினை சொல்லா மாறுறதுதான் சொல்லிசை இலபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு குடிதலி, அடிதலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றளபடை செயல்ல வந்து ஓசை குறையும் போது ஒற்றெழுத்து வந்து இரட்டிப்பா வர்றதுதான் ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அதாவது மடங்கு, அதாவது 2 இங்கு வரும். அதுக்கப்புறம் கண் அப்படிங்கிறப்ப 2 இன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குற்றியலுகரம் பார்த்தோம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறுகி ஒலிக்கின்ற அப்படிங்கிற எழுத்தை தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 6 வகையா பிரிப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி 6ஆ பிரிப்பாங்க. இதை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா 2 எழுத்து மட்டும்தான் வரும். முதல் எழுத்து வந்து நெடிலெழுத்தா வரும், அடுத்த எழுத்து வந்து குற்றியலுகர எழுத்து வரும். இந்த குற்றியலுகர எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா குசுடுது உரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 எழுத்து தான் குற்றியலுகர எழுத்தா வரும். இப்போ வந்து நெடில் தொடர் எழுத்துல வந்து நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வந்து 2 எழுத்து தான் வரும். முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தா வரும், 2வது எழுத்து வந்து குற்றியலுகர எழுத்தா வரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரத்துல வந்து முதல் எழுத்து வந்து குறில் எழுத்தா வரும், 2வது எழுத்து வந்து ஆயுத எழுத்தா வரும், 3வது எழுத்து வந்து குற்றியலுகர எழுத்தா வரும். அவ்வளவுதான். ஆயுத தொடர் குற்றியலுகரம் பார்த்தோம்னா இது வந்து 2 எழுத்தா தான் இருக்கும். ஆயுத எழுத்து அடுத்து வர்ற குற்றியலுகரம் தான் ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எக்கு. அதுக்கப்புறம் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லினுடைய கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து வந்து புள்ளி வைக்காத எழுத்தா இருக்கும். இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரமா இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வரலாறு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா கசட தபர அப்படிங்கிற வல்லின எழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் தான் வன் தொடர் குற்றியலுகரம். இதுக்கு எடுத்துக்காட்டு பாக்கு. அதுக்கப்புறம் மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்லின எழுத்து நயன நமன இந்த எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகரம் தான் மென் தொடர் குற்றியலுகரம். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பந்து, பஞ்சு. இடைத்தொடர் குற்றியலுகரம் பார்த்தோம்னா அதாவது இடையின மெய்யெழுத்து பார்த்தோம்னா எரள வளல இதை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் தான் இடைத்தொடர் குற்றியலுகரம். இதுக்கு எடுத்துக்காட்டு மார்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குற்றியலிகரம். இந்த குற்றியலிகரத்தை எப்படி பிரிப்பாங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். இது வந்து இப்போ வந்து உரைநடை வழக்குல இல்லை, செயல் வழக்குல மட்டும்தான் இருக்கு. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வரகு கூட்டல் யாது, வரகு யாது, கேள் கூட்டல் மியா, கேன் மியா. ஓகேவா. ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ என்னும் எழுத்து வந்து தனிச்சு ஒழிச்சா 2 மாத்திரை. இது வந்து மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் கடைசிலையும் வரும். குறுகி ஒழிச்சா இதைத்தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஐகார குறுக்கம் ஐவர். இது வந்து மொழிக்கு முதல்ல வரையில வந்து 2 மாத்திரை. மடையன், தவளை. இது வந்து மொழிக்கு இடையிலையும் கடைசியிலையும் வருது. மொழிக்கு இடையிலையும் கடைசியிலையும் வரையில 1.5 மாத்திரையா குறுகி ஒலிக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவுகார குறுக்கம். அவுகாரம் என்னும் எழுத்து வந்து தனிச்சு ஒலிக்கல 2 மாத்திரை. இது வந்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் கடைசியிலையும் வராது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வௌவால். இப்போ வந்து மகர குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வகரத்துக்கு முன்னாடி வர்ற மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கிறது தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மருளும் வந்து மருணுமாகவும் போலும் அப்படிங்கிறது வந்து போனுமாகவும் குறுகி ஒலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் பார்த்தோம்னா அக்கு, எக்கு ஆகிய சொற்களை வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒழிக்கும். இப்போ வந்து கல் கூட்டல் தீது கட்டீது, முள் கூட்டல் தீது முற்றீது. இதில் வந்து அந்த ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறுகி ஒலிக்கிறது தான் ஆயுத குறுக்கம். இப்போ பார்த்தோம்னா இலக்கணத்தில் எழுத்து இலக்கணத்துல முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற இலக்கணத்தை வரப்போகிற வகுப்புகளில் பின்னாடி பார்க்கலாம். அதுபோக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து 2025 குரூப் 4க்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதுபோக டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.